அப்போ அவர் பாரதிராஜா அவர்கள் வந்து மாடியில வந்து ஒரு தனிமையா ஒரு இடத்துல வந்து ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி ஒரு சூழல்ல வந்து போய் தான் பார்த்துருக்காங்க. செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்று காற்றே என் மன்னன் இங்கே என் மன்னன் இங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ வந்து அவர் எப்படியாவது சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ணணுமோ அதை நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் வந்து அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்ன இன்னைக்கு ஏப்ரல் 1 நம்மளுடைய நாளை யாருமே கொண்டாடாம விட்டுருக்கீங்களே. நம்ம வந்து எப்படி ஆக்ட் பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி புத்திசாலி மாதிரி நடிச்சுட்டு இருக்கோம். பெரிய ரைட்டர்ஸ் மாதிரி, பெரிய டைரக்டர் மாதிரி, பெரிய மியூசிக் டைரக்டர் மாதிரி, பெரிய நடிகர்கள் மாதிரி எவ்வளவு வாழ்க்கையில் நடிச்சிட்டு இருக்கோம். அந்த முட்டாள்தனத்துக்கான நாள் இந்த நாள் யாருமே அதை மறந்துட்டீங்க. மனோஜ்னு ஒரு படம் எடுத்தீங்க. அந்த படம் வந்து ஒரு தியேட்டரில் வந்து ஒரு இத்தனை நாள் ஓடிச்சு. அந்த படத்தை எடுத்துட்டாங்க. அந்த படம் எடுத்த பிறகு நீங்கள் ஏன் அதை போய் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி நீங்கள் நினச்சிக்கங்க அப்படின்னா பாரதிராஜா வணக்கம். வணக்கம். பாரதி ராஜாவை போய் ஒரு கங்கை அமரன் போய் பார்த்துருக்காரு. அதுக்கு வீடியோ வெளியாக இருக்கு. இதுதானே உங்களுக்கு சொல்ற வார்த்தை. அந்த படத்தை அந்த பாட்டுக்கு வேலை போட்டேன் போட்டாருன்னா பொண்ணா வேற பாட்டு போடியா நம்ம போட்ட போட்டேன் போட்டேன்னு சொல்லி போட்டீங்க. நான் எழுதினேன் இல்லாத பூ உலகத்துல யாருமே சொல்லாத பூ. செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்று காற்றே என் மன்னன் இங்கே என் மன்னன் இங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. பாரதிராஜா அவர்கள் மனோஜுடைய மறைவுக்கு பிறகு அவரை வந்து ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருக்கார். ரொம்ப அவரால் அதை வந்து சமாதானப்படுத்த முடியாத ஒரு சூழலில் தான் இருக்குது. ஏற்றுக்கவே முடியல. அதனால் பாரதிராஜாவுடைய நெருக்கமான திரையுலக நண்பர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து தினமும் ஒருத்தர் வந்து எப்படியாவது போய் அவரை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தராக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலையில் ஒருத்தர், சாயந்தரம் ஒருத்தர், இந்த மாதிரி ஷிஃப்ட் போட்டு அவரை வந்து எப்படியாவது அந்த சூழலை மாற்றணும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து அவரோட போய் பேசி கொஞ்ச நேரம் அவரோட பழைய நினைவுகள்லாம் பேசி அவரை கலகலப்பாக வச்சுக்கிட்டு இருக்க என்னென்ன பண்ண முடியுமோ அந்த துயரத்துலேருந்து அவரை வெளியே கொண்டு வரணும். அதுக்கான முயற்சியில் அவங்க எல்லாரும் ஈடுபட்டுருக்காங்க. இதில் மொத்த இந்த டீம்லேயே மொத்த கலகலப்பான மனிதர் யார் அப்படின்னா அது திரு கங்கைமரன் அவர்கள் தான். கங்கைமரன் அவர்கள் வந்து இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டு ஒரு நக்கல் பண்ணிக்கிட்டு எப்பவும் ஜாலியாக இருக்கக்கூடியவர். அவர் அது ராஜா சார்கிட்டே அவரால் தாங்க முடியாது. சில நேரம் ராஜா சாராலே அவர் கங்கைமரன் சமாளிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய சீரியஸ் தன்மையே வந்து காலி பண்ணிடுவார். ஒரு பாட்டு பண்ணுறதா இருந்தாலும் சரி, மியூசிக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இவரே ஒரு சில மியூசிக்கில் கண்டுபிடிச்சி அவருடைய பாட்டை உல்ட்டாவாக பண்ணி எல்லாம் பாடி காமிச்சிருக்காங்க. ராஜா சார்கிட்டே பாடி காமிச்சு அவர் அதையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனம்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டிருக்காராம். ஸோ இப்படியான ஒரு சூழலில் தான் வந்து கங்கைமரன் அவர்கள் வந்து அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பாரதிராஜா அவர்கள் வீட்டுக்கு போய் அவரை வந்து சமாதானப்படுத்தி அந்த துயரத்துலேருந்து விடுபடுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவர் பாரதிராஜா அவர்கள் வந்து மாடியில் வந்து ஒரு தனிமையாக ஒரு இடத்துல வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் வந்து போய் தான் பார்த்துருக்காங்க. இந்த வீடியோக்கு அந்த நேரத்தில் வந்து அவர் எப்படி பாட்டு எழுதினார், என்னென்ன படத்துக்கு எழுதினார் அப்படிங்கிற பழைய அந்த நினைவுகளெல்லாம் பேசும்போது அவர் பாரதிராஜா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. இருந்தாலும் நேற்று கங்கைமரன் அவர்கள்ட்ட நைட்டு பேசும்போது அவர் நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் வந்து அப்போ சொன்னாங்க ரொம்ப அவருடைய பாரதிராஜா அண்ணன் வந்து அவரை எப்படியாவது சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ணணுமோ அதை நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கங்கைமரன் பாரதிராஜா என்ன பேசுனாங்க, இல்லை பாரதிராஜா என்ன சொன்னார் அப்படிங்கிற சம்பந்தமாக ஏதாவது தகவல்கள்? எந்த ஒரு எப்போவுமே இந்த இயற்கை ஏற்படுத்துகிற அந்த நடத்துகிற விஷயங்களை வந்து நம்ம தாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம். அது இருந்தால் அது ஒன்றுமே மாற்ற முடியாதுல்ல. பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்கும் அப்படிங்கிறது இருந்தால், ஆனால் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வாழ்க்கையோடைய சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை வந்து மெதுவாக சொல்லி பாரதிராஜா அவர்களுக்கு மெதுவாக சொல்லி இப்படியெல்லாம் இருக்குது அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கங்கைமரன் தனக்கே உருண்ட அந்த கிண்டலோட என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து ஒரு மனோஜ்னு ஒரு படம் எடுத்தீங்க. அந்த படம் வந்து ஒரு தியேட்டரில் வந்து ஒரு இத்தனை நாள் ஓடிச்சு. அந்த படத்தை எடுத்துட்டாங்க. அந்த படம் எடுத்த பிறகு நீங்கள் ஏன் அதை போய் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி நீங்கள் நினச்சிக்கங்க அப்படின்னா பாரதிராஜா ரொம்ப லேசாகி சிரிச்சிருக்காரு. ஆமாம், நீ சொல்கிறது உண்மைதான் அமர் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. அந்த
பழைய அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி அமர் அவர்கள்ட்ட வந்து பேசுவாரோ அப்படி வந்து பேசியிருக்காரு பாரதிராஜா. பாரதிராஜா சாப்பிடாம இருக்கார் அப்படின்லாம் செய்திகள் வருது வந்து. ஸோ அவர் வயசுக்கு அப்படி அவர் இருக்கக்கூடாது தான் வந்து. அவர் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ மனோஜ் இறந்ததுனால மனோஜோட குழந்தைகள் இருக்காங்க, அவரோட ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ சொத்து விஷயங்கள்லாம் இருக்குது வந்து. இதெல்லாம் பாரதிராஜா தான் பார்க்கணும். ஸோ அவர் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கான வேலைகள்லாம் முடிக்கணும் வந்து. இது எல்லாமே வந்து இப்போ வந்து நான் அந்த நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறது வந்து நந்தனா அவர்கள் கைக்கு தான் போக போகுது. அவங்க தான் அதை வந்து அவங்க சரியாக பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. சில குடும்பத்துக்கான ஒரு சில கட்டுப்பாடுகள், சில நடைமுறைகள், வழிமுறைகள் பல ஆண்டுகளாக பின்பற்றி வந்த அந்த பழக்க வழக்கங்கள்லாம் வந்து கடைபிடிக்கப்பட்டாலும் இந்த நிர்வாகம் அப்படின்னு வரும்பொழுது அதை வந்து நந்தனா அவர்கள் செய்தால் தான் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தைங்களே கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. பாரதிராஜா சொல்லியிருக்காரு, எல்லாரும் நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படி தான் வந்து இந்த பாரதிராஜா அவர்களுக்கு வந்து இளையராஜாவும் கங்கை அமரனும் இருக்கிற நெருக்கத்தை விட ஆர்டி பாஸ்கர் தான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இருந்திருக்காரு. அதாவது பாரதிராஜா அவர்களுக்கும் பட வாய்ப்பு கேட்குறதும் சரி, பாவலர் பிரதர்ஸுக்கு இசையமைக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்குறதும் சரி, இது எல்லாமே வந்து ஆர்டி பாஸ்கர் தான் செய்திருக்காருங்க. அப்படி வந்து பாரதிராஜா அவர்களுக்கும் ஆர்டி பாஸ்கருக்கும் உள்ள நட்புங்கிறது வந்து அந்த உடன் பிறந்த நட்பை தாண்டி, உடன் பிறந்த உறவு முறையை தாண்டி மிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்பு அவங்க 2 பேருக்குமானது. இப்போ நீங்கள் வந்து பாரதிராஜா அவர்கள்ட்ட வந்து நீங்கள் ஆர்டி பாஸ்கர்னு சொன்னால் வந்து அவர் நெகிழ்ந்து போவார். ஏன்னா அப்படியான ஒரு உழைப்பு, அதாவது மொத்த பாவலர் கிரியேஷன்ஸுக்கும் அந்த பாரதிராஜா அவர்களுக்கும் சேர்ந்து கால்களாக பல கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கிய ஒரே மனிதர் யார் அப்படின்னா ஆர்டி பாஸ்கர். ஆர்டி பாஸ்கர் அவருடைய வந்து சினிமாவில் அவரை அடையாளப்படுத்தலாம்னா எங்கே வந்திருக்காரு தெரியுமா? ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு கச்சேரி நடக்கும்போது மேடையில் இருப்பார். பாத்தி எப்படி பார்த்தியா, பயாஸ்கோப்பு பார்த்தியா, பட்டளந்தம் பார்த்தியா, கோட்டையில் பார்த்தியா, எங்கள் கொடி பறக்குது பார்த்தியா, அங்கே வந்து இருக்கும்போது அதில் மேடையில் அவர் பாடுவார். அது அப்படி இருக்கும். அப்புறம் என் கண்மணி பாட்டு இருக்குல்ல, சிட்டுக்குருவி பாட்டு இருக்குல்ல, தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கு அப்படிங்கிற இந்த வாய்ஸ் எல்லாமே ஆர்டி பாஸ்கர் அவர்களுடைய வாய்ஸ் தான். ஸோ இவங்க அண்ணன் தம்பி இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிணைப்பாக இருந்தார். எல்லாருக்குமே தொடர்பு நூலாக இருந்தார் யார், ஆர்டி பாஸ்கர் அவர்கள். அப்படி வந்து பாரதிராஜா அவர்கள் வந்து இப்போ வந்து ஆர்டி பாஸ்கர் மாதிரி நினைக்கிறது யார் அப்படின்னா அது கங்கை அமரன் அவர்கள் தான். தொடர்ந்து வந்து கங்கை அமரன் அவர்கள் இவரை பாரதிராஜா வந்து சமாதானப்படுத்த இந்த அண்ணனையும் அவர் ராஜா சார்கிட்டையும் சொல்லி விரைவில் சந்திக்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கங்கை அமரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பொதுவாக வந்து இதுக்கு முந்தைய தலைமுறையினர் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படின்னா அதை வந்து ஏப்ரல் ஃபுல் சொல்லி ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கல்ச்சராகவே இருந்தது. மீடியாவையும் சேர்த்து சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு வால் போஸ்டர் வெளியிடுவாங்க, வால் போஸ்டர் நியூஸ் வெளியிடுவாங்க. பெரும் பத்திரிகைகளே வந்து வாசகர்களை வந்து ஏப்ரல் ஃபுல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வாடிக்கையாகவே நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த தலைமுறை பார்த்தீங்கன்னா அதை பற்றின எந்த வித இதுவும் இல்லை. யாரும் ஒருத்தர் ஏப்ரல் ஃபுல் சொல்லிக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு இதே கிடையாது. கங்கை அமரன் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து அவருடைய திரையுலக நண்பர்கள்ட்ட சொல்லி எப்படி ஏப்ரல் ஃபுல் சொல்லாமல் என்னையா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பண்ண அந்த ஒரு ஆடியோ இருக்குல்ல, அந்த ஆடியோ வந்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன இன்னைக்கு ஏப்ரல் 1 நம்மளுடைய நாளை யாருமே கொண்டாடாம விட்டுருக்கீங்களே. நம்ம வந்து எப்படி ஆக்ட் பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி புத்திசாலி மாதிரி நடிச்சுட்டு இருக்கோம். பெரிய ரைட்டர்ஸ் மாதிரி, பெரிய டைரக்டர் மாதிரி, பெரிய மியூசிக் டைரக்டர் மாதிரி, பெரிய நடிகர்கள் மாதிரி எவ்வளவு வாழ்க்கையில் நடிச்சிட்டு இருக்கோம். அந்த முட்டாள்தனத்துக்கான நாள் இந்த நாள் யாருமே அதை மறந்துட்டீங்க. எல்லாரும் ஹாப்பியா முட்டாள்தனமான உறவுகள்ல முட்டாள்தனமான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத முட்டாள்தனமா எதிர்பார்ப்புகள் இருக்கோங்கிறத உணருங்க. இந்த நாள் நல்லா கொண்டாடுங்க. இன்னைக்கு நாளைக்குரிய நம்மளுக்குரிய நாள் நமக்குள்ளே வாழ்த்து சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள் ஏப்ரல் 1. ஸோ இந்த ஆடியோ மூலம் இந்த கேட்டிங்கல்ல, இந்த ஆடியோ மூலமாக கங்கை அமரன் அவர்கள் எப்போதும் ஒரே மாதிரியான ஒரு எந்த காலத்துலையும் தன்னுடைய கலகலப்பான அந்த மனநிலையை மாற்றிக்கிறாத ஒரு மனிதராக தான் இப்பவும் இருக்கார் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கேட்ட அந்த ஏப்ரல் ஃபுல் ஆடியோவிலேருந்து தெரியுது. அது மாதிரி தான் கங்கை அமரன் இந்த பாரதிராஜா அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு அவரை வந்து கலகலப்பாக மாற்றிருக்காரு. அதுக்கு வந்து இந்த
சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இந்த பாட்டை எழுதுனதுல இருந்தாகட்டும், இது எல்லாமே வந்து அவர்கிட்ட சொல்லி அந்த மறு நினைவுகளை மீட்டெடுக்கிறதுல இருக்குல்ல. அதாவது அவரை வந்து வேற அந்த துயரத்திலிருந்து கடத்தி கொண்டு வர்ற அந்த இது இருக்குல்ல, அதுல எல்லாம் ரொம்ப பொறுப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிறுபொன்மணி அசையும் அது தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொங்கி நெகிழித்தாளலயம் தினமும் தொடரும் கதையும் நினைவும் மாறாது ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேரும் சிறுபொன்மணி அசையும் இது 10 நிமிஷத்துல எழுதி கொடுத்தாங்க அவருக்காக. பாம்பு ஓட்டுறத அவர்கிட்ட போட்டு வந்தான். இந்த பாட்டு எழுதுறான் நீங்கள் வெளியே போட்டு காதில் ஹெட்ஃபோன் போட்டு டேபிள் கால் வச்சுட்டு பாட்டு எழுதி பண்ணி கொடுத்தேன். அப்போ அர்த்தம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியாது. பாட்டு பண்ண நல்லா இருந்தது. ஆமாம் சூப்பர். அதுக்கப்புறம் வார்த்தையில் போய் நல்லா எழுதிருக்கடா நீ. பாரதிராஜா அவர்கள் சந்திக்க போகிற இந்த நேரத்தில் அங்கே ராதிகா அவர்களும் வந்திருக்காங்க. ராதிகா அவர்கள் வந்து இந்த கங்கைமரனுடைய அந்த இந்த பாடலையும் இந்த ஆடியோவையும் கேட்டுட்டு அங்கே வந்து அவர் வந்து கங்கைமரன் போட்டு வாருன்னு வாரியிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாமே இவங்க 2 பேரும் சந்தோஷமாக பேசி தனக்கு முன்னால் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குற அந்த பாரதிராஜா அவர்களுடைய அந்த மனநிலை இருக்குல்ல, அப்போ அவர் வந்து லேசாக இருக்குது. அப்படி தான் வந்து அன்றைக்கு நடந்திருக்கு. அதில் அது அந்த ஏப்ரல் ஃபுல் வீடியோ அனுப்புனதை பற்றி, ஆடியோ அனுப்புறதை பற்றி சொன்னாங்க. குறிப்பாக யார் யாருக்கு அனுப்புனாருன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா? ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ராதிகா அவர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. ராஜேஷ் சார் அந்த அந்த ஏப்ரல் ஃபுல் இதை வந்து கேட்டிருக்காங்க. 2வது பாட்டையும் கேட்டிருக்காங்க. அந்த நாம் ஒரு முட்டாளுங்க அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டையும் எல்லாரும் கேட்டிருக்காங்க. ரஜினி சார் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, நான் இல்லை நாம் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சிருந்து 4 பேர் சொன்னாங்க. நாம் ஒரு முட்டாளுங்க. அதாவது இந்த நட்பு இருக்கிறதுல இது வந்து கங்கைமரனுக்கும் ரஜினி சாருக்கு ஒரு நெருக்கமான நட்பு இருக்கும். அதாவது எப்படின்னா அவங்க 2 பேரும் ஆன்மீகமும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால ரஜினி அவர்களுக்கு வந்து கங்கைமரன் அவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப நெருக்கமாக அவங்க வந்து பேசிப்பாங்க. அவருக்கு ரஜினி அவர்களுக்கு வந்து கங்கைமரன் அவர்கள் எழுதின பாடல்களை பற்றிலாம் ரஜினி அவர்கள் பயங்கரமாக கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. அதாவது வச்சுக்கவா ஒன்றை மட்டும் நெஞ்சுக்குள்ள இந்த பாட்டை பற்றி ரொம்ப நக்கலாக கேட்டிருக்காரு ரஜினி அவர்கள். அதை கேட்டிங்கன்னா அது இப்போ சொல்ல முடியாது, இருந்தாலும் அதை அப்படி கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அன்னைக்கு இந்த ஏப்ரல் ஃபுல் பாட்டை கேட்டுட்டு ராதிகாவும் ரஜினிகாந்த் அவர்களும் ரொம்ப கங்கைமரன்ட்ட ரொம்ப ரொம்ப ஜோவியலாக பேசி அவங்களுக்கு என்னென்னா இந்த நாஸ்ட்ராலஜியை வந்து கிளப்பி விட்டுட்டாரு கங்கைமரன் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அடுத்து கூட பேசியிருந்தாரு, என்னைய வந்து நான் எந்த காரணத்துக்கு கொண்டு என்னை நான் மாற்றிக்கவே மாட்டேன், என்னால் மாற்றிக்க முடியாது, இந்த கேரக்டரை வந்து என்னால் மாற்றிக்க முடியாது, நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருங்க, நீங்கள் இசைஞானியாக இருங்க, நீங்கள் வந்து இயக்குனர் இமயமாக இருங்க, என்ன வேணாலும் இருங்க, நான் வந்து கங்கைமரனாகவே இருப்பேன், எப்பவும் இருப்பேன் அப்படிங்கிறது தான் கங்கைமரன் அவர்கள் வந்து நேற்று பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் இப்போ வந்து இணைக்கிறாரு. ஸோ இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நான் திருந்தவே கூடாது, அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். காமெடியாக அவருடைய பாஷையில் சொன்னால் அவருடைய கங்கைமரன் அவர்கள் சொன்னது வந்து என்னென்னா, நான் திருந்தவே மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த வயசுலேயும் ஒருத்தர் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறது, ஆமாம், அது பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷமாக, எவ்வளோ பெரிய கொடுப்பினுங்க. அதாவது மனசில் எந்த வித விகல்பமும் இல்லை, எல்லா கடமைகளையும் முடிச்சிருக்காரு. இன்னைக்கு இப்போ நினைச்சாலும் வந்து வெங்கட் பிரபு அவர்களுக்கு பாட்டு எழுத சொன்னால் உடனே எழுதி கொடுத்துருவாரு. அவங்க பாட்டு எழுதுறதெல்லாம் பற்றி ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அவர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டியூன் அனுப்புறது, இவர் வாட்ஸ்அப்லேயே வரியில் எடுத்து அனுப்புறது, இது எங்கேயாவது நடக்குமா? ஆனால் அவ்வளோ பெரிய டேலண்டட் பெர்சன் வந்து கங்கைமரன் அவர்கள். வாலி அவர்களுக்கு இணையானவர்னு சொல்லலாம். கவிஞர் வாலி அவர்கள் இருக்காங்களே, அவங்கள விட இணையானவர் வந்து கங்கைமரன். ஸோ நான் வந்து எந்த காரணத்தை கொண்டு என்னை நான் திருத்திக்கவே மாட்டேன், நான் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், உண்மையிலேயா நான் வந்து திருத்தவே மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ மறுபடியும் இப்போ அவங்க இன்றைக்கி மலேசியாவுக்கு போகிறாங்க, கச்சேரி அங்கே கோலாலம்பூர் நடக்க போகுது. இருந்தாலும் வந்து நான் மறுபடியும் வந்து பாரதிராஜா அவர்களை சந்திப்பேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா தொடர்ந்து அதுக்கான அந்த முயற்சி யார் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். இன்றைக்கி திருவிழா கூட்டத்தில் வந்து எல்லோரும் வருவாங்க, அந்த துயர சம்பவத்தில் எல்லோரும் பல பேர் வந்தாங்க. இதை யார் வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து அந்த முயற்சியில் வந்து பாரதிராஜா வெளியில் கொண்டு வந்து மறுபடியும் அவரை வந்து ஒரு சுமூகமான ஒரு
சூழலில் வந்து அவரை வந்து நடமாட வைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அதை வந்து கங்கைமரன் அவர்கள் தொடர்ந்து செய்துட்டு இருக்காரு. இப்போ என்ன தோணுதுன்னா, அந்த இளையராஜாங்கிற ஒரு இமயத்து கூட இருந்ததுனாலேயே ஒரு பெரிய அளவில் அடையாளம் காணப்படாமல் போயிட்டாரோன்னு தோணுது வந்து. அந்த அவ்வளோ பெரிய ஆள் வந்து, ஆனால் அந்த அளவுக்கான ஒரு ஒரு பேர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு. அது கங்கைமரன் அவர்களுடைய இயல்பான குணம் என்னன்னா, இந்த பாடல்கள் இசையில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நடந்ததுன்னா அதை உடனே சொல்லிடுறது அப்படிங்கிறது அவருடைய குணத்திலே இருக்குது. உதாரணமாக சொல்லப்போனால் ஏழை ஜாதி படத்தில் அதோ அந்த நதிக்கரை ஓரம் காதலர் பாடும் அப்படிங்கிற பாட்டு தான் வந்து ராஜா சார் எழுதியிருந்தாங்க. அப்போது வந்து ராஜாவே எழுந்தது அது. ராஜா சார் வந்து கம்போஸ் பண்ணுறாங்க முதல் வரி போட்டு. அப்போ சார் வந்து அதை கங்கைமரன் அவர்கள் வந்து அதை வந்து மாற்றுறாங்க. எப்படின்னா அவருக்கு வந்து அவருடைய திங்கிங்கில் என்னென்னா, நதிக்கரை அப்படின்னா அங்கே அதோட முடிஞ்சு போயிடுது. அதோ அந்த நதியோரம் இளம் காதலர் பாடும் அப்படின்னா அதில் ஒரு இன்பம் இருக்குது அப்படிங்கிறதா சொல்லி அதை மாற்றுறது. நான் சொல்கிறது ரொம்ப சின்ன விஷயம். அதுவே வந்து ஒரு கிரியேட்டராலாக வந்து தாங்க முடியாமல் சொல்கிறாரு. அப்போ அப்போவே சாருக்கு வந்து என்ன நீ வந்து எதை சொன்னாலும் மாற்றிக்கிட்டே இருக்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அந்த நதிக்கரை ஓரம் அப்படின்னா அங்கே முடிஞ்சு போயிடும். அது அந்த நதியோரம் இளம், புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு சின்ன சின்ன மாத்திரைகள் தான். இசைங்கிறது வந்து சின்ன சின்ன மாத்திரை தான், நெடிலாக வருது. நதியோரம், நதிக்கரை ஓரம், இதில் வித்தியாசம் இருக்குது. அது உங்களுக்கு பாடி பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் வந்து மாற்றுறாங்க கங்கைமரன். அவ்வளோ ஒரு நல்ல பிரில்லியண்ட்டு. ஸோ அதனால தான் இப்போ பாரதி ராஜா அவர்களுக்கெல்லாம் அவ்வளவு நெருக்கமாக ஏன் அவரை பிடிச்சி போகுது அப்படின்னா, அதை இந்த காரணங்களால் தான். வாலி அவர்களே வந்து அவருடைய மேடையில் அவருக்கு நடந்த பாராட்டு விழாவிலே வந்து கங்கைமரன் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. என்னென்னா, எனக்கு இருக்க என்னென்ன திறமைகள்லாம் எனக்கு இருக்குதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமான திறமை உள்ள ஒரு ஆள் இங்கே இருக்காருன்னா அது வந்து கங்கைமரன் தான். கீழே உட்காந்து கங்கைமரன் வந்து காமிச்சார். ஸோ அப்போ அவர் வந்து அவருடைய திங்கிங்கில் வந்து அது எப்படி இருக்கார், அவருடைய அவர் கவிஞர் பாலி அவர்களே பெரிய ஞானஸ்தான். அவர் வந்து சொல்கிறாருன்னா இதை விட என்ன வசிஷ்டர் வாயால் பிரம்மரிசி பட்டம் வாங்கினது மாதிரிங்கிறத சொல்லலாம்ல. அது மாதிரி கங்கைமரன் அவர்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பாரதி ராஜாவுக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு உறுதுணையாக இருக்காருன்னு சொல்லலாம். இப்போ அது கூட சொன்னாங்க, அதாவது வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது அப்படிங்கிறது அவர் வாலி எழுதுனது தான். இந்த வரியே இன்றைக்கி வந்து கங்கைமரன் அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் மிக பொருத்தமாக அமைஞ்சதுக்கு தான் அந்த வீடியோ. இதுதானே உங்களுக்கு சென்று பாருது அந்த படத்தை, அந்த பாட்டுக்கு வேலை போட்டேன் போட்டாருன்னா ஒன்று வேறு பாட்டு போடியா நம்ம போட்டேன் போட்டேன்னு சொல்லி போட்டீங்க. நான் எழுதினேன் இல்லாத பூ, உலகத்தில் யாருமே சொல்லாத பூ, செந்தூர பூவே செந்தூர பூ, அது பெரிய கவிஞர் ஆயிடுச்சு. இப்போ ஆரம்பம் உங்கள் பிள்ளையார் வேடா வேடா கை தூக்கி விட்டீங்க. இது வரைக்கும் ஏறக்குறைய 1000-2000 பாட்டு இருக்கு, 2000 பாட்டு இருக்கு. ஏதோ ஏதோ அயன் பண்ணிட்டு இருக்கா உங்க சட்டை. அப்போ சிலிண்டர் சூடாக இருக்கிறது வந்து எனக்கு சிலிண்டர் எண்ணத்தில் ஏதோ சிலிண்டர் எங்கும் நெஞ்சம் சிறுவன் மடிய செய்யும் அது தெரிக்கும் துணை செய்யும் இரு கண்மணி பொங்கி மிகழித்தாளயம். இது 10 நிமிஷத்தில் எழுதி கொடுத்தாங்க. அவருக்காக மாம்பூர் ஓட்டுறத அவர்கிட்ட போட்டு வந்தான். இந்த பாட்டு எழுதுறான், நீங்கள் வெளியே போட்டு காதில் ஹெட்ஃபோன் போட்டு டேபிள் கால் வச்சுட்டு பாட்டு எழுதி பண்ணி கொடுத்தேன். அப்போ அர்த்தம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியாது, பாட்டு பண்ண நல்லா இருந்தது. ஆமாம் சூப்பர். அதுக்கப்புறம் வார்த்தையில் போய் நல்லா எழுதிருக்கடா நீ. லக்கிண்ணா, நான் தான் லக்கி பர்சன், ரொம்ப லக்கி. இப்படிலாம் பாட்டு எனக்கு அமைஞ்சது. நான் அந்த சைடில் இப்படி வளர்ந்துட்டேன். எழுதியிருக்கேண்ணே, எல்லாமே எழுதப்படும். சும்மா வெறுமனே வந்து போற்றி புகழ்றது இல்லையா. பாரதி நீங்கள் வந்து பட்ட படங்களா, ஐயோ தாப்பாரு இப்போ நினைச்சு பார்க்குறேன். என்ன போலித்தனமால எனக்கு வராது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், நான் வாழ சொல்ல போயிருந்தேன்.